நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் ட்ரேட் பண்ணுறீங்களா? அப்போ 5ஆம் தேதி வரப்போகிற முக்கியமான டேட்டா தெரியாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அந்த டேட்டா என்ன அப்படின்னா என்எஃப்பி டேட்டா, அதாவது நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா. இது ஆக்சுவலாக யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வரப்போகுது. ஸோ இந்த டேட்டா முதல்ல என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜென்ரலாக லாஸ்ட் மந்தில் யூஎஸ் எக்கானமியில் எவ்வளோ ஜாப்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த டேட்டா. ஸோ இப்போ இந்த டேட்டா ஏன் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா, யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுற போது இதையும் கன்சிடர் பண்ணி இதையும் பார்த்து தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அவங்களோட கணிப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 95,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்னா 1,15,000 இருக்குது. இப்போ இதில் 2 சினாரியோ வரலாம். ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண 95,000க்கு மேலே ஆக்சுவல் ரிசல்ட் இருக்குது அப்படின்னா இது ஒரு சினாரியோ. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது ஜாப்ஸ் ஆட் ஆயிருக்கு அப்படிங்கும்போது இது யூஎஸ் எக்கானமிக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் தான். அப்போ டாலர் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி பாண்ட் ஈல்டுமே இன்னுமே அதிகமாகும். ஸோ இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் மேலே போகும். அட் த சேம் வே கோல்டு அண்ட் சில்வர் கீழே வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது ஒரு விஷயம். இப்போ ரெண்டாவது சினாரியோ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது எக்ஸ்பெக்டேஷன், அதாவது ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறத விட கம்மியாக வருதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ 95,000க்கும் கீழே அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அப்போ அங்கே எக்கானமி சரியாக இல்லை. ஸோ அப்படின்னு வரும்போது, அதாவது இந்த ஃபெட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரேட் கட் மேபி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது என்ன, டாலர் கொஞ்சம் அதோட ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். இந்த டைமில் கோல்டு அண்ட் சில்வர் மேலே போகிறக்கான பாசிபிலிட்டியும் வரலாம். ஸோ இப்போ இது கொஞ்சம் ஹைலி வாலடைல் செஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஃபோர்காஸ்ட்டை வச்சு நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எப்பயுமே எடுக்கக்கூடாது. நம்ம எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் டேட்டா வரட்டும். ஸோ அந்த வர்ற டைம் கொஞ்சம் உங்களுக்கு எப்படின்னா ரொம்பவே வாலடைலாக தான் இருக்கும். அது 12:30 GMT அப்படிங்கிறதுல தான் வருது. இப்போ நம்ம இங்கே எப்படி ஐஎஸ்டின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி அங்கே அந்த டைமிங்கில் தான் வருது. ஸோ அதை பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி எம்சிஎக்ஸில் கோல்டு அண்ட் சில்வரும் உங்களுக்கு இதுக்காக கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். ஸோ இதுதான் இந்த என்எஃப்பி டேட்டாவோட முக்கியமான அட்வான்டேஜ். ஸோ முக்கியமாக நம்ம தன் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.